யுஏபிஏ சட்டத்தில் கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய உமர் காலித்துக்கு நியூயார்க் மேயர் மம்தானி கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நியூயார்க் மேயராக இந்த மம்தானி தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே இந்திய வம்சாவளியினை சேர்ந்தவர் முதலாக நியூயார்க் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் அதை ரொம்ப பெருமையாக கொண்டாடினார்கள். உமர் காலித் யாரு அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில் நடந்த அந்த சிஐஏக்கு எதிரான அந்த கலவரத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த கலவரத்தை தூண்டியது, அந்த கலவரத்திற்கு பின்னணியில இருந்து ஆயுதங்களை சேகரித்து வைத்தது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கி யுஏபிஏ சட்டத்தின் கீழே டெல்லி திகார் செயலில் இருக்கார். இது வரைக்கும் பல முறை அவருக்கு ஜாமீன் மனு வந்தும் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா குற்றம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறனால அவருடைய ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவருக்கு நியூயார்க்ல இருந்து மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மம்தானி இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, கசப்பை பற்றிய உங்கள் வார்த்தைகள் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகிறது. அது ஒருவரை முழுவதும் ஆட்கொள்ள விடக்கூடாது என்பதனுடைய முக்கியத்துவத்தையும் அது நினைவு கூறுகிறது. உங்களுடைய நினைவில் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு அதோட உங்களுடைய பேரண்ட்ஸை பெற்றோர்களை நான் போய் சந்தித்து வந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும். உமர் கலீது இப்போ எங்க இருக்கா? அப்படி திகார் ஜெயிலில் இருக்காரு. இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணதுனால அவங்க வீட்டில் எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்கள இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் மம்தானியை அமெரிக்காவில் போய் சந்திச்சிருக்காங்க. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணது யார்? ரெண்டாவது, மம்தானியை அவங்கள போய் பார்க்கணும். அப்போ மம்தானிக்கும் இவங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆன்டி சிஏஏ ப்ரொட்டஸ்ட், அதை தொடர்ந்து நம்ம நாட்டுக்குள்ள வடகிழக்க துண்டாடி விட்டாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போகும்னு இந்த உமர் கலீது பேசினது, இது எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஸ்பிரசி ஆங்கிளுக்குள்ள இருக்கா இல்லையா? ஆமாம். இதைத்தான் நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு வர்றோம். இதெல்லாம் சாதாரண போராட்டம் இல்லை. நம்ம ஊரில் நடக்கிற ஆன்டி சிஏஏ ப்ரொட்டஸ்ட் உட்பட இந்த ஒரு சர்வதேச சதியின் அங்கம் என்பதை நமக்கு இப்போ உறுதியாக்குகிறது இந்த சந்திப்பு, இந்த லெட்டர். இதில் அடுத்த ஒரு விஷயத்தை எதை கவனிக்கணும்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு எல்லாரும் அதுக்காக வேண்டி ரொம்ப அவன் இந்திய இவன் ஜெயிலில் இருக்கிறவனும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன் தான். உமர் காலித் அவனே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன் தான். இதுதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இந்திய வம்சாவளியில் சேர்ந்தவர்களையே இந்தியர்கள் இல்லாமல் ஆக்குவது தான் இந்த அந்நிய சக்திகளுக்குள்ள வேலையை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் என்ன சொன்னா, நான் பள்ளிக்கூட பாடம் உனக்கு சொல்லி கொடுத்தாச்சுன்னா அவன் இந்தியன் கலராக இருப்பான், இன்டலெக்டில் அவன் வெள்ளக்காரனாக இருப்பான்னு ஒருத்தன் கொண்டு வந்தான் மெக்காலேன்னு. இன்னொருத்தன் என்ன சொல்றான், நீ மாறிட்டேன்னா தாருல் இஸ்லாம் அதுக்கு எதிராக இருப்பது அம்புட்டும் தாருல் ஹராப். இந்த நாட்டை படையெடுத்தாச்சுன்னா உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், நரகத்திலிருந்து விடுதலைங்கிறான் ஒருத்தன். மத புஸ்தகத்தை வச்சே இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். மூணாவதா ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நாடு, இனம், மொழி இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தடுப்புகள், இது எதுவுமே கிடையாது, உலகம் முழுவதும் ஒன்றுமா. என் கேள்வி என்னென்னா, அப்போ ஏன்டா மெட்ராஸில் அங்கங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் ரஷ்யா ஆட்சி இருக்கும்போது ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர்னு வச்சேன்? இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சின்னு வந்தாச்சுன்னா உலகத்தில் அந்த மாதிரி பிரிவு கிடையாது இல்லை. அப்புறம் எங்கேருந்து ரஷ்யன் கல்ச்சர் வந்திருக்க கூடாது இல்லை? மேண்ட்ரின் மொழியை ஏன்டா ஊர் மொழிக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு பொது மொழியை கொண்டு வா. அப்போ இந்த மாதிரி பேசக்கூடியவன்லாம் அன்னைக்கு ரஷ்யாவுக்கு அடிமை வேலை பார்த்தா இன்னைக்கு சீனாவுக்கு அடிமை வேலை பார்க்குறான். ஸோ அப்போ இவனுக்கு இந்த மூணு சித்தாந்தங்கள் இந்திய வம்சாவளியாக இருக்கலாம். இந்த மூணுல அவன் மாட்டிக்கிட்டான்னா அவன் இந்தியத்தன்மையை இழந்து விடுகிறான். ஏன்னா இந்தியத்தன்மையை இழக்க வேண்டும் என்று இந்த மூணு சித்தாந்தமும் அவனுக்கு சொல்லி கொடுக்குது. இதை முதல்ல இந்த அமெரிக்காவில் அதிகம் பிடிச்ச இந்திய முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மூரில் உள்ளவனும் புரிஞ்சுக்கணும். இந்த மூணோட காம்பினேஷன் தான் இந்த மம்தானியும் சரி, இப்ப ஜெயிலில் இருக்கிற உமர் கலீதும் சரி, ரெண்டு பயல்களும் இந்த மூணோட காம்பினேஷன் ஜேஎன்யூ புரிஞ்சுக்கணும். ஸோ இதோட காம்பினேஷன் தான் இவன்.
இப்ப அவன் என்ன சொல்றான், சர்வதேச நீதிமன்ற தரத்தில் இவருக்கு நீதி வழங்க வேண்டும். யாரு சொல்லியிருக்கா? மம்தானி. ஏண்டா அப்ப இதே இந்திய வம்சம்னு நீ சொல்ற, பங்களாதேஷ்ல இருக்கிறவனு இந்திய வம்சம் தானே. அங்க கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு இதே சர்வதேச நீதி கொடுக்கணும்னு நீ கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருக்கலாமே. குரான்ல இருக்கிறத தானட்டா அந்த நூபுர் சர்மா சொன்னா. அப்ப அம்புட்டு பேரும் பாஞ்சேங்களே. அப்ப இது சர்வதேச கருத்து சுதந்திரத்துக்கு விரோதமானதுன்னு இந்த மம்தானி பேசினானா? நூபுர் சர்மாவும் இந்திய வம்சாவளி தானே, வேற வம்சாவளி ஒன்றும் இல்லையே, இந்த வம்சாவளி தானே. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கலரை வச்சு அவனுக்குள்ள அப்பா அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்கிறத வச்சு ஒரு ஆளை நம்ம ஆளு நம்ம நினைச்சு எடை போடுறது இங்க கூடியத மாதிரி மகா முட்டாள்தனம் உலகத்தில் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்தியாவை பிரிக்க வேண்டும், இந்தியாவை துண்டாட வேண்டும்னு பேசினவனுக்கு இவன் அங்கிருந்து சொல்லியிருக்கான். அப்ப இந்திய வம்சாவளின்னு சொல்லிக்கிறதுக்குள்ள யோக்கியதை உங்களுக்கு எங்கடா இருக்கு? இந்த நாடே இருக்கப்படாது அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி ஜெயிலில் இருக்கிறவனுக்கு இவன் அங்கிருந்து ஆதரவு தெரிவிக்கிறான் அப்படின்னா, இவனை இந்திய வம்சாவளிக்காரன் நினைச்சு ஓட்டு போட்டான்ல, இவனை மாதிரி உலகத்துல முட்டாப்பையவனாவது இருக்க முடியுமா? அதனால நம்ம இதை எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய பல போராட்டங்கள் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் அல்ல. நீங்க இவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது யாரு? இந்த காங்கிரஸ்ல எதிர்கட்சி தலைவராக இருக்க அப்படி ராகுல் வின்சின்னு ஒருத்தன், அந்த ஆள் தான் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பான் அடிக்கடி. அதாவது ஒரு பேர் பல சில்வெட்டுகள் இருக்கு, அதை விட்டுருங்க. ஒரு பெரிய ஒரு கட்சியின் தலைவர் இந்த ராகுல் வின்சி. இந்த ராகுல் வின்சி பாருங்க, இவன் அப்பப்போ இந்த வெளிநாடுகளுக்கு போயிட்டு இவனோடய சேர்ந்து சுத்துறது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவே இப்போ ஒரு மாதிரி ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது சர்வதேச அளவுல இருந்து. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் இந்த முன்னாடி அமெரிக்காக்காரன் நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பஞ்சாயத்து பண்ணேன்னா, இப்ப சீனாக்காரன் சொல்றான் நான் தான் பஞ்சாயத்து பண்ணேன்னு. என்னைக்கு? நேத்திக்கு சொல்லியிருக்கான். இம்புட்டு நாள் கழிஞ்சு, இம்புட்டு நாள் அவன் வாயை திறக்கல. ஏன்னா ட்ரம்ப்புக்கு அங்க ஃபியூஸ் அத்து போச்சு. உடனே இப்ப இவன் ஆரம்பிக்கிறான். உடனே காங்கிரஸ்ல இருந்த அந்த ஆளு, அந்த பேர் அந்த ஆந்திராக்காரன் ஜெயராம் ரமேஷ், அந்த ஆளு உடனே இதுக்கு உடனடியாக மோடி பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு வயலும் சம்மந்தப்படலைங்கிற பார்லிமெண்ட்ல தான் ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டாரு. அப்ப திருப்பி சைனாக்காரனை கொண்டு நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடு, நான் இதை வச்சு அரசியல் பண்றேன்னு தேசத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய வேலையை இந்த கட்சி பண்ணுது. அப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க தொடர்பு ட்ரம்ப், சீன தொடர்பு, இவனுக்கு காங்கிரஸ்காரன் ஆதரவு கொடுக்கறது, யோசிச்சு பாருங்க. சர்வதேச அளவில் இந்தியாவை ஒழிக்க வேண்டும் என்று செயல்படக்கூடிய ஒரு குழுவும் நம்ம நாட்டில் இருக்கிற துரோகிகளும் எப்படி ஒருங்கிணைந்து வேலை செய்கிறார்கள். இன்னித்த லெட்டருங்கக்கூடியது ஆதாரபூர்வமா இந்த ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் ஸ்ரீ டிவியில நான் தொடர்ந்து இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு வர்றேன். இதுக்கு எல்லாம் இன்னைக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அன்னைக்கும் நம்ம எவிடன்ஸை கொடுத்தோம். அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நம்ம கொடுத்தது. இப்ப கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டே வருது. அதனால இன்னைக்கு உள்ள இந்த மம்தானியோட லெட்டர் இது எதற்காக நம்ம இன்னொரு விஷயத்துல யோசிச்சு பார்க்கணும். மறுபடி இதை வைத்து இந்தியாவில் மறுபடி ஒரு பயங்கரவாதத்தை கலகத்தை ஏற்படுத்த வேண்டும். நீங்க இவனை உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க, ஆனா நாங்க சர்வதேச சமுதாயம் இதை சும்மா விட்டு விட மாட்டோம்னு மிரட்டுவது. இப்ப மம்தானிக்கு ஒரு இந்தியன் ஒரு டேக் இருக்கிறதுனால இப்ப இந்தியாவுக்கு எதிராக அவன் பேசினா அது ஃபிளாஷ் ஆகும், இந்தியாலையும் ஃபிளாஷ் ஆகும், வெளியிலையும் ஃபிளாஷ் ஆகும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. இந்த காலிஸ்தான் தனிநாடு இதுக்கு தேன்மொழி சௌந்தரராஜன் ஒரு பொம்பளை இக்வாலிட்டி லேப்ஸ்ன்னு ஏதோ ஒன்று அங்கே அமெரிக்காவில் வச்சிருக்கு. இப்போ அதை கூப்பிட்டு விருது கொடுத்தான். யாரும் கொடுத்தான்? தமிழ்நாடு அரசு கொடுத்துச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு விருது பெற்றவர் பார் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை சொல்கிறாருன்னா அது பேப்பரில் ஃபிளாஷ் ஆகும். அப்போ மம்தானியின் எலெக்ஷன் ஆஸ் நியூயார்க் மேயர் நியூயார்க்குக்காக அல்ல, உலகம் முழுவதும் பல அரசியலுக்காக மம்தானியை இந்த மாதிரியான சக்திகள் இன்று மேயர் ஆக்கி இருக்கிறது. இதைத்தான் அன்னைக்கே நான் சொன்னேன். மம்தானி எலெக்ஷன் வந்த நேரத்தில் இப்ப ஒவ்வொரு வேலையை செய்யறான். 1ஆம் தேதி பொறுப்படுத்த உடனே இந்த வேலையை செய்திருக்கான். ஸோ அடுத்த 4 வருஷம் இவன் என்ன செய்ய போறாங்கிறது இப்ப நமக்கு தெளிவாக தெரிஞ்சு விட்டது.
அதனால இது என்ன அப்படின்னா, சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் அந்த கோபத்தை குறைப்பதற்கும் இன்னைக்கு ஒரு அஃபீஷியல் பவரை பயன்படுத்துவதற்கு, எப்படி லண்டனுக்கு ஒரு மேயர் இருக்கிறாரோ இப்போ அந்த மாதிரி நியூயார்க்குக்கும் ஒரு மேயர் எப்படி லண்டன் இன்னைக்கு வீணா போச்சோ அந்த மாதிரி நியூயார்க்கையும் அழிக்காமல் இஸ்லாமிய பயங்கரவாதம் விடப்போவதில்லை. இது பதவி எடுத்த உடனே முதல் நாளே இந்த வேலையை அது செய்து விட்டது என்பதுதான் இந்த கடிதம் நமக்கு தெரியப்படுத்துகிற விஷயமாக நான் பார்க்கிறேன்.